தங்கம் என்ற ஒரு காரணத்துடன் ஒரு நாம ரூபத்தை சேர்க்கும் பொழுது வளையல், செயின் என்றெல்லாம் காரியம் உருவாகின்றது. அப்படி மாயை என்ற ஒரு தத்துவத்துடன் கூடிய ஈஸ்வரனிடம் எதை சேர்க்கும் பொழுது ஆகாசம் வந்தது என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சப்தம் என்ற ஒரு குணம் சேரும்போது ஆகாசம் வந்தது. இப்பொழுது மாயைதான் ஆகாசமாக மாறி இருக்கு. அப்படி மாறிய ஆகாசத்திலிருந்து ஆகாசாத் வாயுகு, வாயு என்ற ஒரு தத்துவம் தோன்றுகின்றது. பிறகு வாயோகோ தேஜக, வாயுவிடமிருந்து அக்னி என்ற தத்துவம் தோன்றுகின்றது. நான்காவதாக தேஜசக ஆப்பக, அக்னியிலிருந்து நீர் என்ற தத்துவம் தோன்றுகின்றது. ஐந்தாவதாக அப்யக பிருத்திவி, நீரிலிருந்து பூமி, பிருத்திவி என்ற தத்துவம் தோன்றுகின்றது. இப்போ இந்த 5 பூதங்கள் தோன்றி இருக்கு. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த 5மே இப்பொழுது நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற பூதங்கள் அல்ல, இதனுடைய சூட்சுமமான அவஸ்தை.